குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 6th 3rd டேர்மில் இருந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட்டு கொஷின், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூல்களை இயற்றியவர். 4 ஆப்ஷனை படிச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன். நான் சொல்கிற ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுற ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, தாரா பாரதி. செகண்ட் கொஷின், வாரணம் என்னும் சொல்லின் பொருள். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக படிச்சுட்டு போவோம். அவங்க சொல்லின் பொருள் கேட்டாலும் கேட்டுருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா இதையும் படிச்சுட்டு போயிருங்க. வாரணம் என்னும் சொல்லின் பொருள் யானை. தேர்டு கொஷின், பரி என்னும் சொல்லின் பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, குதிரை. ஃபோர்த்து கொஷின், கமுகு என்னும் சொல்லின் பொருள். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, பாக்கு. ஃபிஃப்த்து கொஷின், வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, வாசல் அலங்காரம். சிக்ஸ்த்து கொஷின், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். மதுரை. செவன்த்து கொஷின், காந்தியடிகள் டேஸ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். யாரோட அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஊவே சாமிநாதர். எய்த்து கொஷின், அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு, ஊ. திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, தாயுமானவர். 10th கொஷின், கூர் என்னும் சொல்லின் பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, மிகுதி. 11th கொஷின், ஏவல் என்னும் சொல்லின் பொருள். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, தொண்டு. 12th கொஷின், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஆசிய ஜோதி. 13th கொஷின், மு. மேத்தா எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. மொத்தம் 4மே அவர் எழுதினது தான். எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 14th கொஷின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர். வள்ளலார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 15th கொஷின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர். அன்னை தெரேசா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 16th கொஷின், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, கைலாஷ் சத்யார்த்தி. 17th கொஷின், பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும். 6 வகைப்படும்.